ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ரீயா எப்படி ஒரு கிரிப்டோ காயினை மைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், இல்லை நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஒரு செகண்ட் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வெறும் மொபைல் போனை வச்சு மட்டுமே நம்ம வந்து கிரிப்டோ காயின்ஸை வந்து மைன் பண்ண முடியும். ஸோ அப்படி மைன் பண்ணி எப்படி நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஐஎன்ஆரா வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து முழுசா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா, எப்படி அந்த காயினை வந்து மைன் பண்றது, அதை எப்படி வந்து ஐஎன்ஆரா வந்து கன்வெர்ட் பண்றது, ஸோ அதுக்காக நம்ம சேனல்ல என்னென்னலாம் எஃபோர்ட் வந்து போடுறோம், அதுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எல்லா டீடைல்டான இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரிப்டோ பிளஸ் ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி சைடு ஹசல் பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸான வீடியோலாம் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிரிப்டோ மைனிங்ல நாம வந்து மைன் பண்ண போற காயின் வந்து பை பை அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து மைன் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த பை காயினை எப்படி மைன் பண்றது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிட்காயின் மைனிங் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் செஞ்சும் இருப்பீங்க. ஸோ இந்த பிட்காயின் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த பிட்காயின் மைனிங்கை வந்து நிறைய ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சர்வர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி மைன் பண்ண காயினை வந்து நிறைய பேர் வந்து ஹோல்ட் பண்ணி நல்ல லாபமும் எடுத்தாங்க. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் பெருசா காயினை மைன் பண்ணி யாரும் வந்து சம்பாதிக்கல. அதுக்கு வந்து நிறைய ரீசன் வந்து இருக்கு. பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின்ல இருக்க சுவிட்சர்லாந்து அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்ல இருக்க ஒரு சில பெரிய கம்பெனிஸ், எக்ஸாம்பிளுக்கு பிட்மைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன்ஸ், அவங்க வந்து ஒரு பெரிய கம்பெனி. பிட்காயினோட வேல்யூ வந்து முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த ஏஐசிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிப்பு, அது வந்து ஒரு ஹைலி எஃபிஷியன்டான ஒரு சிப்பு. அந்த சிப்பை யூஸ் பண்ணி நிறைய ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ஒரு பெரிய சர்வர் ஃபோரம் வந்து கிரியேட் பண்ணி ஒரு பெரிய அளவுல வந்து பிட்காயினை வந்து மைன் பண்ணி அவங்க வந்து பிட்காயின் வந்து எடுத்துட்டாங்க. இப்போ கூகுள்ல வந்து நீங்க போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பிட்காயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண பிட்காயின்ல மொத்தம் வேர்ல்டு வைடா இருக்க மொத்த பிட்காயின்ல 87% பிட்காயினை வந்து அந்த 1% மக்கள் கிட்ட வந்து இருக்கு. அந்த 1% யாரெல்லாம் வந்து எர்லி ஸ்டேஜ்ல வந்து மெயின் பண்ணாங்களோ அவங்க தான் வந்து 87% பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பில்லியன் கணக்குல வந்து இன்னைக்கோட பிட்காயினோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவங்க எர்லி ஸ்டேஜ்லயே வந்து அந்த காயின்ஸ் எல்லாம் மைன் பண்ணி எடுத்ததுனால அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பெரிய பில்லியனரா வந்து இருக்காங்க. இந்த மாதிரி பிட்காயினை மைன் பண்ணதுனால நிறைய பிரச்சனைகளும் வந்துச்சு. அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய சர்வர் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்றதுனால நிறைய பவர் கன்சப்ஷன் வந்து வந்துச்சு. ஸோ அதனால நிறைய எலக்ட்ரிக் பில்லு வந்து அதிகமா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு, அந்த சர்வர் வந்து ரெடி பண்றதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பணத்தை வந்து நம்ம செலவு பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இவ்வளவு சர்வர்ஸ் வந்து ரன் ஆகுது, இவ்வளவு ரிக்ஸ் வந்து ரன் ஆகுது அப்படின்னா நிறைய ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து குளோபல் வார்மிங்கும் அந்த இடத்துல என்விரான்மெண்டல் வார்மிங்கும் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதனால என்ன பண்ணா அது அந்த ரிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து நம்ம வந்து கூல் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு தனியா ஏசி வந்து போடணும். ஸோ நம்ம ஊர்ல போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏசி வச்சு நம்ம வந்து கூல் பண்ணலாம். இதே வந்து சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போட்டோம்னா அங்க வெதர் கண்டிஷனே பாத்தீங்கன்னா கூலா தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னலா வந்து ஒரு கூலிங் வந்து எதுவும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கவங்க வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கிரிப்டோ வந்து மைன் பண்ணி நிறைய பிட்காயின் வந்து ஹோல்ட் பண்ணாங்க அந்த பிட்காயின் இன்ட்ரடியூஸ் பண்ண எர்லி ஸ்டேஜ்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டே விதத்துல தான் நம்ம இது பண்ண முடியும். ஒண்ணு வந்து இந்த மாதிரி மைனிங் பண்ணணும், அப்படி இல்லையா காசை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணணும். இன்னைக்கு டேட்ல பிட்காயினோட பிரைஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,15,037 USDT. இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு பிட்காயினோட வேல்யூ. அதே வந்து ஐஎன்ஆரா கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1,36,572 ரூபாய் வந்து ஒரு பிட்காயினோட ரேட்டு. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நம்மளால வந்து பிட்காயினை இப்போ வந்து கண்டிப்பா யாராலையுமே வந்து வாங்க முடியாது. ஸோ இதோட வேல்யூ வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு முன்னாடியே அந்த பிட்காயினோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கும் போதே இந்த மாதிரி ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மைன் பண்ணி அந்த பிட்காயினை வந்து ஹோல்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு பல பேர் வந்து பல மில்லியனர்ஸா இருக்காங்க. ஸோ
இந்த மாதிரியான எர்லி ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து இந்த பை காயினோட எர்லி ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பை காயின் மைனிங் ஸ்டார்ட் பண்றதுக்கான கரெக்டான டைம் வந்து இதுதான். நீங்க நிறைய பேர் வந்து இதை பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த காயினை வந்து இப்போ வந்து எர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இப்போல இருந்தே நம்ம மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இந்த காயினை வந்து நான் நிறைய வந்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல வேல்யூக்கு போகும்போது ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நம்மளால வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பிட்காயின் மைனிங்ல இருக்கிற ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஹார்ட்வேர்ஸ், ரிக்ஸ், சர்வர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து பிட்காயின் வந்து மைன் பண்ண முடியும். வந்து நிறைய செலவாகும், நிறைய எனர்ஜி கன்சப்ஷன் தேவைப்படும், இந்த மாதிரி கூலிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். அப்படிங்கும்போது ஈஸியா எப்படி வந்து காயினிங் மைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் போது எல்லாருமே இப்போ வந்து வச்சிருக்கிற ஒரு டிவைஸ்ன்னு பார்த்தா ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ், ஐபோன் வந்து ஸ்மார்ட் போன்ஸ் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து காயின் மைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங்ல தான் வந்து இந்த பை காயினை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பை காயினை நம்மளால வெறும் மொபைல் போன் வச்சு மட்டுமே வந்து மைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த பை காயினோட டெவலப்பர் அப்ளிகேஷன் வந்து பிளே ஸ்டோர்லயே இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நம்மளோட லாகின் கடன்சி எல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டோம்னாலே போதும். டெய்லியும் ஒரு வாட்டி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலே போதும், காயின் வந்து மைன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இன்னைக்கு காலையில வந்து நீங்க வந்து ஆப்பை வந்து ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ண அந்த செகண்ட்ல இருந்தே காயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மைன் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த காயின் மைனிங் வந்து ஸ்டாப் ஆயிடும். மறுபடியும் அடுத்த நாள் வந்து நம்ம அந்த மறக்காம அந்த ஆப்பை மறுபடியும் மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ இதே மாதிரி டெய்லியும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த காயின் வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா மைன் ஆகி நமக்கு வந்து கிடைச்சிட்டே இருக்கும். மைன் பண்ணி நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம வந்து வேற விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டாப் அப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங்க்கு வந்து இந்த காயினை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அமேசான் வவுச்சரை கூட நம்ம வந்து இந்த காயினை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைன் பண்ற காயினை நம்ம வேரியஸ் டிரான்சாக்ஷன்ல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி இந்த பை காயினை வந்து மைன் பண்ணா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தா வந்து ரெகுலரா இந்த காயினை வந்து மைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நான் வந்து ரெகுலரா மைன் பண்ணதுல எனக்கு வந்து எவ்வளவு காயின் கிடைச்சது அப்படின்னா இப்போ வரையும் ஒரு 11 காயின் வந்து கிடைச்சிருக்கு. நான் வந்து R&D பண்ணதுல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 24 ஹவர்ஸ் வந்து உங்க மொபைல்ல வந்து இந்த மைனிங் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னா 0.13274 பை காயின் வந்து மைன் ஆகுது. அதாவது 4 நாளைக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு பை காயின் வந்து கிடைக்கும். வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து இந்த பை காயின் வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் போக போக என்ன ஆகும் அப்படின்னா நிறைய யூசர்ஸ் வந்து இந்த பை காயின் மைனிங்ல வந்து ஜாயின் ஆவாங்க. அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ஜாயின் ஆக என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 4 நாளைக்கு ஒரு வாட்டி நமக்கு வந்து ஒரு பை காயின் கிடைக்குது இல்ல, அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும், 10 நாள் கூட ஆகும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு காயின் கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட வரும் நிறைய பேர் வந்து இந்த காயினை வந்து மைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு நிறைய காயின்ஸ் வந்து உங்களால வந்து மைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காயினோட வேல்யூ வந்து இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸ் படி இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு பை காயினோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 34 ரூபாய் இருக்குது. அப்படி கணக்கு போட்டோம் அப்படின்னா 4 நாளைக்கு ஒரு காயின் கிடைச்சது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 91 பை காயின் கிடைக்கும். ஸோ 91 பை காயின் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு வேல்யூ படி 34 ரூபா போட்டோம் அப்படின்னா கூட ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 3094 ரூபா கிடைக்கும். என்னடா ஒரு வருஷத்துக்கே 3094 ரூபா தானா அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து நீங்க வந்து வந்து இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ரேட்டு படி ஒரு பை காயினோட வேல்யூ வந்து 34 ரூபா இருக்கு. மேபி ஃபியூச்சர்ல ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸ்க்கோ அப்புறம் அவ்வளவு கூட ஆகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் 2 இயருக்கு அப்புறமே ஒரு பை காயினோட வேல்யூ வந்து ஒரு 100 ருபீஸ் 34 ரூபாயில இருந்து ஒரு 100 ருபீஸுக்கு போச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து 91 காயினுக்கு 9100 ரூபாய் வந்து கிடைக்கும். மேபி ஒருவேளை பிட்காயின் மாதிரி இந்த காயினோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒருவேளை ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் போச்சு அப்படின்னா ஒரு 100 பைக்காயின் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற அந்த 91 பைக்காயினுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 91,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு பெரிய அமௌண்ட்டா உங்களால வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுல இந்த கிரிப்டோ மைனிங்ல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்க வந்து லாகின் பண்ணி கிரிப்டோ இந்த பை காயினை வந்து மைன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ உங்க மைனிங் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அதாவது இனிஷியல் ஸ்டேஜ்ல நீங்க மட்டும் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மைனிங் வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அதுவே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணி அவங்களையும் வந்து மைன் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மைனிங் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனாலதான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பை காயினை மைன் பண்றதுக்கு ஒரு கம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கம்யூனிட்டியில வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்னோட
ரெஃபரல் லிங்க், இந்த பைகாயின் டெவலப்பர் அப்ளிகேஷனோட ரெஃபரல் லிங்க் வந்து நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா என்னோட ரெஃபரல் கோடு வந்து வீடியோலயே அட்டாச் பண்றேன். இந்த கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க எல்லாம் நினைக்கலாம், பிளே ஸ்டோர்ல ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஆப் தானே, நான் ஏன் உன்னோட ரெஃபரல்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. நான் வந்து தனியாவே செயல்பட்டு எல்லாத்தையும் தன்னிச்சையாவே வந்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க வந்து என்னோட ரெஃபரல் வந்து ஜாயின் பண்ணும்போது என்னோட மைனிங் வந்து ஸ்பீட் ஆகும், கண்டிப்பா வந்து ஸ்பீட் அப் ஆகும். ஸோ நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து பண்றீங்க. ஸோ நானும் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பைகாயின் மைனிங்க்கு மட்டுமே தனியா ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றேன். ஸோ ஒரு கம்யூனிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அந்த குரூப் வந்து உங்களுக்கு என்ன வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா, இந்த மைனிங்க்கு வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, டெய்லியும் இந்த டெவலப்பர் அப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து மைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பா இருக்கிற பிஸி ஒர்க்ல ரெகுலரா வேலைக்கு போறவங்க, அதுக்கப்புறம் நிறைய பிஸியான ஒர்க் இருக்கும், அதுல வந்து கண்டிப்பா இதை வந்து நினைச்சிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அவங்க எல்லாம் வந்து மறந்துடுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் எஃபிஷியன்டா அந்த எப்போ எண்ட் ஆகுதோ அந்த டைம்ல வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டியில வந்து போஸ்ட் பண்ணுவோம் டெய்லியும் ரெகுலரா. ஸோ அப்படி போஸ்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம மெசேஜ் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து அதை வந்து ஆக்டிவேட் பண்ண விடுவீங்க. ஸோ நான் வந்து என்னோட மைனிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து காயினை மைன் பண்ற மாதிரி உங்களையும் வந்து எஃபிஷியன்டா அந்த காயினை வந்து மைன் பண்ண வைக்கிறோம். இதுதான் இந்த கம்யூனிட்டியோட ஒரு பேஸ் ரூல். அதுக்கப்புறம் இந்த காயின்ல வந்து நிறைய வந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதாவது ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போனஸ் எல்லாம் வாங்கணும்னா அதுல நம்ம வாலெட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டியில வந்து போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள்ல நம்ம மனுஷங்களோட இயல்பான ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ இந்த கம்யூனிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, உங்களை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாம பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுட்டு போகாம இது தொடர்ந்து கண்டினியூஸா உங்களை வந்து மைண்ட் பண்ண வைக்கிறது தான் இந்த கம்யூனிட்டியோட வேலையே. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு 10 நாள் பண்ணுவோம், ஒரு மாசம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து குரூப்ல இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து யாரோ ஒருத்தர் நான் வந்து இந்த மாசம் வந்து இவ்வளவு காயின் வந்து மைண்ட் பண்ணிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளவு வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து போஸ்ட் போடும்போது நமக்கே வந்து ஒரு ஆர்வம் வரும், ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ நம்மளும் வந்து இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், மைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கண்டினியூஸான ஒரு மைனிங் ப்ராசஸை கொண்டு போறதுக்கு தான் இந்த கம்யூனிட்டி வந்து இது பண்றோம். கண்டிப்பா யாரெல்லாம் என்னோட ரெஃபரல் கோட்ல வந்து ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து அலோவபிள். மற்றவங்களை வந்து கண்டிப்பா கம்யூனிட்டிக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ மறக்காம நீங்க வந்து என்னோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. இந்த பை காயின் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கப்புறம் கேஒய்சி அப்டேஷன்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன், கம்யூனிட்டிலையும் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இன்னையில இருந்து பை காயின் மைனிங் ஸ்டார்ட். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நிறையவே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ.